எங்கன்னா நம்ம இப்ப ஃபேமிலியோட லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா, சில பேருக்கு வீட்ல இருந்தே வந்து லஞ்சுக்கு புளி சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு அப்படின்னு கட்டி எடுத்துட்டு போறது பிடிக்கும். இல்ல ஒரு மார்னிங் டைம் டிராவல் பண்றோம் அப்படின்னா, இட்லி, தக்காளி தொக்கு, கொஞ்சம் என்னெல்லாம் தாங்குமோ அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு பாருங்க ஒரு குண்டா ஃபுல்லா இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நானுமே வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இன்னைக்கு டிராவல் பண்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்ல இருந்து சமைச்சு கொண்டு போய் இந்த மாரி டிராவல் பண்ணி கார்ல வச்சு சாப்பிடுறது பிடிக்கும். சில பேருக்கு மரத்தடி நிழல்ல நின்னு சாப்பிடுறது பிடிக்கும். அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாரி பிடிக்குமான்னு சொல்லுங்க. இதுலயுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, "ச்சே! அன்னைக்கும் சமைக்கணுமா? இல்ல, இல்ல வேண்டாம். நம்ம வெளியில எங்கனா ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு அத வேற சமைச்சுக்கிட்டு, அந்த பாத்திரத்த வேற தூக்கிக்கிட்டு போயிட்டு, அத வேற கழுவி, திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து" இப்படின்னும் சலிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் இது ஒரு என்ஜாய்மென்ட்டா இந்த ஒரு தருணத்தையும் என்ஜாய் பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா? எனக்கு 2மே ஓகேங்க. சமைச்சு எடுத்துட்டு போய் சாப்பிட சொன்னாலும் எனக்கு ஓகே. இல்ல வேண்டாம் ரெஸ்ட் குடுத்துட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறதா இருந்தாலுமே எனக்கு ஓகே தான். நம்ம 2த்துக்கும் ஓகே. உங்களுக்கு அதுல எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்கையில ஒரு செம்ம இன்சிடென்ட் ஒண்ணு நடந்ததுங்க. எல்லாம் நடக்கிறது தான். அதுக்கு மேல சிந்துறது, கீழ சிந்துறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பார மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் சாம்பார் எங்களுக்கு சிந்தி போச்சு. பட் இருந்தாலும் ஓகே. எல்லாத்தையும் எடுத்து வாரி வழிச்சு போட்டுட்டு, அதுவும் ஒரு என்ஜாய்மென்ட்டாவே கிளம்பி போயாச்சு. நீங்க என்ன பேக் பண்ணி எடுத்துட்டு போவீங்க இந்த மாரி லாங் போம்போதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க.